ஊழல் செய்யறதுக்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க, பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளையடிச்சவங்க, கமிஷன் அடிச்ச 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. யார சொல்றாரு? நமக்கு நாமே மாதிரி இருக்கு. இது எதிர்கட்சியா இருந்தப்ப எலெக்ஷன் சமயத்துல அதிமுக மீது குற்றச்சாட்டு வச்சாரு ஸ்டாலின். அப்ப பேசின வீடியோ. இந்த வீடியோ எடுத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு அண்ணாமலை. அவர் என்ன சொல்றாரு, அப்ப அதிமுக அது கரப்ஷன் பண்ணி 5 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டாங்க அப்படின்னா இப்ப தமிழோடைய கடன் 9 லட்சம் கோடி. அப்ப நீங்க எவ்வளவு வந்து கரப்ஷன் பண்ணிருக்கீங்க, கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க, சொல்ல முடியுமா ஸ்டாலின் சொல்லிட்டு ஸ்டாலின் இருந்து டேக் பண்ணியிருந்தாரு. ஆமா, கொஸ்டின் மார்க் எல்லாம் போட்டிருந்தாரு. நம்பர் 1 கடன்கார மாநிலம் எல்லாமும் இன்னொரு பதிவுல போட்டிருந்தாரு. இதுக்கு வந்து தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களும் திரும்பி கேட்க முடியும். 2014 இந்தியாவோட கடன் 55 லட்சம் கோடி, இன்னைக்கு கடன் வந்து 181 லட்சம் கோடி கடன். நீங்க எவ்வளவு கமிஷன் அடிச்சீங்கன்னு நாங்களும் திரும்பி கேட்க முடியும். உங்களுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்குன்னா அமைச்சர்கிட்ட பேசி வர வேண்டியதை வாங்கி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிய அப்படின்னு வந்து அவர் ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காரு அண்ணாமலைக்கு. ஓகே, இன்னொரு சண்டை ஆரம்பிச்சிருக்கீங்க. மாநில கடன் பெருசா இல்ல மத்திய அரசோட கடன் பெருசா அப்படின்னு கடன் மக்கள் தான் வந்து சொல்லணும். ஆனா நமக்கு மேல கடன் ஏறிக்கிட்டே இருக்கிறது மட்டும் வந்து தெரியுது. ஆமா, இவங்க வந்து ஒரு 9 லட்சம் கடன் வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அங்க வந்து 100 லட்சம் கோடிக்கு மேல கடனா அங்க என்ன பண்ணாங்க. இப்படிதான் இருக்கு, நமக்கு சொல்லணும்னு தோணுது.